ஹலோ நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சமையல்காரன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 தக்காளி, ஒரு 2 சைஸு பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை, பருப்பு கழுகி வச்சுருக்கோம். ஒரு 2 கைப்பிடி அளவு பருப்பு. சரிங்களா? இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த கடுகு, காஞ்ச மிளகா இதை சேர்த்துப்போம். சரிங்களா நண்பர்களே? இது கூட கொஞ்சம் கடலப்பருப்பையும் சேர்த்துப்போம். சிம்மில் வச்சுக்குவோம் நண்பர்களே. நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு நண்பர்களே. கடுகு நல்லா வறுத்துக்குச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம் நண்பர்களே. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீதம் உள்ள பொருட்களையும் சேர்த்துப்போம். சரிங்களா? சரிங்க. பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டோம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். சரிங்களா? வீடியோ டெய்லி போடுறேன். ஒரு லைக் வர மாட்டேங்குது, ஒரு சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது நண்பர்களே. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வறுத்து வந்துடுச்சு நண்பர்களே. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை சேர்த்துக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலாவை சேர்த்துப்போம். சரிங்களா? மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், சிம்மில் வச்சுடுவோம். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம். இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். நண்பர்களே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நம்ம கழுகி எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பை வந்து இப்போ இதில் சேர்த்துப்போம். கழுகி எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பருப்பை வந்து குக்கரில் வைக்கல. சரிங்களா? இந்த வானலில் தான் வைக்க போகிறோம். இந்த வானலில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி சிம்மில் வச்சு மூடியை போட்டு விட்டுருணும். சரிங்களா நண்பர்களே? பார்த்திங்கன்னா நண்பர்களே, நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துப்போம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி விட்டுருவோம். நல்லா சிம்மில் வச்சுருவோம். நல்லா கொதி வரட்டும். நண்பர்களே, பார்த்திங்கன்னா நம்மளுடைய பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்து பக்குவத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள்.
இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துட்டோம். இந்த முருங்கைக்கீரை சேர்க்கும் போது இந்த வாசனை வரும் நண்பர்களே, வேறு லெவலில் இருக்கும். முருங்கைக்கீரை கூட்டு, சிலர் கூட்டுக்கு தேங்காய் போடுவாங்க, இது நம்ம தேங்காய் போடாத செய்கிற ஒரு கூட்டு, நல்லா அருமையாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை நம்ம போட்டுட்டோம், கலக்கி விட்டுருக்கோம். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு அந்த பருப்பு, அந்த முருங்கைக்கீரை பார்க்கும் போதே அப்படியே டால் ஃப்ரை மாதிரி தெரியுதுங்களா? ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிக்கும் போது இந்த பருப்பும் இன்னும் நல்லா வெந்துடும், முருங்கைக்கீரை நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அந்த சிம்மிலே வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம், சரிங்களா? ஒரு முறையாவது இந்த மாதிரி முருங்கைக்கீரை கூட்டை செஞ்சு சாப்பிட்டு போடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.